ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவோட காது குத்து வீடியோ தாங்க. எங்கே காது குத்துனோன்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் கோவிலில் தான் குத்துனோம். காலையிலே வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கெல்லாம். பாப்பா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு. இவங்க வந்து என் தம்பியோட மடியில் உட்கார வச்சு தான், அதாவது பாப்பாவுக்கு தாய் மாமா அவங்க மடியில் உட்கார வச்சு தான் காது குத்துறது, முடி எடுக்கிறது எதுவாக இருந்தாலுமே தாய் மாமன் மடியில் உட்கார வச்சு தான் செய்வோம். ஸோ அதே மாதிரியே வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து அங்கே முடி எடுக்கிற அந்த அண்ணாவுமே ரொம்பவே பயந்தாங்க. பாவம் பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவான் போல் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கோங்க, ஏன்னா கத்தி பட்டுரும்ல. அதனால் வந்து எல்லாருமே வந்து பத்திரமா வந்து பாப்பாவை பிடிச்சாச்சு. இறுக்கி பிடிச்சிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து முடி சாமிக்கு வந்து காணிக்கை செலுத்தி தானே ஆகணும். நாங்கள் வந்து ஒரு வயசுக்குள்ளவே வந்து மொட்டை அடித்து காது குத்திடுவோம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அண்ணா அழுக தாங்க முடியல, ரொம்ப அழுக தேமி காலையில் பாப்பா வந்து சாப்பிடவும் இல்லை. ரொம்ப ஏர்லி மார்னிங்காகவே அங்கே போயாச்சா, அதனால் சாப்பிடவும் இல்லை எதுவுமே. அவங்க சித்தப்பா, பெரியப்பா, அவங்க அப்பா, அப்புறம் அந்த முடி வெட்டுற எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக பிடிச்சி அப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து மொட்டை போட்டாச்சு ஒரு வழியாக. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்குள்ளே வந்து நாங்கள் போகலை. வெளியிலேயே வந்து அந்த குளத்துக்கும் பக்கத்துலேயே வந்து முடி காணிக்கை செலுத்துகிற இடமெல்லாம் இருக்கும். அங்கே வந்து காணிக்கையெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே அந்த குளத்துல வந்து பச்சை தண்ணி ஊற்றினா பாப்பாவுக்கு சரி இருக்காதுன்னு சொல்லி அங்கே ஒரு டீ கடை ஆப்போசிட்லேயே, கோவில் ஆப்போசிட்லேயே இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வெந்நீருக்கு வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வந்து பாயில் பண்ணி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. ஸோ மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை வச்சு வெந்நீரெல்லாம் வச்சு நல்லா சோப்பு ஷாம்பெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வச்சு பாப்பா வந்து நல்லா குளிப்பாட்டியாச்சு. ஐயன் கோவிலில் செஞ்சது வந்து ரொம்பவே விசேஷமானது. அன்றைக்கி வந்து அவ்வளோ நிறைய பேர் காது குத்துனாங்க குழந்தைங்களுக்கு. லாஸ்ட்டு முகூர்த்தம் கூட அன்றைக்கி. ஸோ அதனால் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்தது கோவிலில். இன்னும் நாங்கள் கோவிலுக்குள்ளேயே போகலை. வந்து முடி காணிக்கை மட்டும்தான் இங்கே செலுத்திகிட்ருக்கோம். அதுக்கே வந்து பாப்பா இப்படி தேமி அழுகிறாங்க. ஏன்னா காது குத்துறதுக்கு எப்படி அழுக போகிறாங்களோன்னு பதட்டம் வந்து எங்களுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஒரு வழியாக ஒரு சைடு தான் முடி எடுத்து முடிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் எடுக்கணும், அதுக்கு சேட்டை. ஆனால் பக்கத்தில் வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து முடி காணிக்கை வந்து செலுத்திகிட்ருந்தாங்க. அந்த பையன் பண்ண சேட்டைக்கு வந்து பாப்பா சேட்டை வந்து தேவலான்னு தோணுச்சு எங்களுக்கு. அந்த பையன் வந்து முடி எடுக்கவே விடலை. அவ்வளோ அழுகை, செம்ம அழுகை. பாப்பா அழுதாங்க, பட் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு ஐயனோட செயல் தான் அது. நல்லபடியாக வந்து முடியெல்லாம் காணிக்கையெல்லாம் செலுத்தியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குளிப்பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், உள்ளே போகிறோம். அதுக்குள்ளே வெளியில் அவ்வளோ செம கூட்டம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு, கோவிலுக்குள்ளே போயாச்சு. எங்கள் கூடவே பாருங்கள் காலபைரவர் வர்றாரு, எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. உள்ள 2 சைட்லேயுமே கடை அர்ச்சனை எல்லாமே வந்து உள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு காது குத்திட்டு வெளியில் வர்றது மட்டும்தான் இருந்தது. முடி எடுக்கிறது தானே நமக்கு வந்து பெரிய வேலையே. அந்த வேலையை முடிச்சுட்டு உள்ளே போனதுமே கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகிடுச்சி. அடுத்தது பாருங்கள், இப்போ இதான் தம்பி ஒய்ஃப் இவங்க வர்றது. பேகை பிச்சிட்டாங்க கூட்டத்தில். அதே ஒரே ஃபீலிங்காக வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக உள்ளே வந்து உட்காந்தாச்சு கோவிலுக்குள்ளே. உட்காந்து பாப்பாவோட ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு. அடுத்து இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காது குத்தவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ பாப்பா ரொம்ப அழுக, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கண்ணீரே வந்துடுச்சு எங்களுக்கு. கையை பிடிச்சி காலை பிடிச்சி, ஏன்னா இந்த வயசுலேயே குத்திட்டோம்னா கூட தெரியாது. இன்னும் பெரிய பிள்ளைய போய் குத்தினோன்னா இன்னும் தானே பெயின் அதிகமாக இருக்கும்ல. அதனால் ஒரு வயசுக்குள்ளேயே வந்து குத்தியாச்சு. பாப்பா அழுதது இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோ சேட்டை, அவ்வளோ அழுக, ரொம்ப அழுதுட்டாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கும் ரொம்ப அழுகையா, அடுத்தது கோவிலுக்குள்ளே வந்து காது குத்துறதுக்கு அதை தாண்டி அழுக, செம்ம அழுக. சரி எல்லாமே சாமி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது வீங்கக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே நாங்கள் போடலை. அவங்க ப்ளைனாகவே அந்த இது மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வச்சு தான் வந்து காது, அந்த ஊசி மாதிரி வச்சு தான் வந்து காது குத்தி விட்டாங்க. நல்லபடியாக அந்த காதை வந்து கரெக்டாக குத்திட்டாங்க.
இந்த காது குத்தும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி குத்திட்டாங்க. அதை வந்து இப்போ நாங்கள் காதெல்லாம் குத்தி முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் தோடெல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் பத்தட்ட போயிட்டு அதை சரி பண்ணணும். அங்கேயே வந்து நாங்கள் பார்த்துட்டோம், இந்த காது வந்து சரியாக குத்தலை அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போவே சொன்னாங்க, நீங்கள் கழட்டிட்டு காதை வந்து அதை அந்த ஹோல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, பாவம் பாப்பா வந்து மறுபடியும் காது குத்தும்போது ரொம்பவே அழுதுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலில் அதை அவங்களும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு சரியாக தெரியல போல இருக்கு. பட் ஆனால் அவங்க சரியாக குத்தலைங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுமே அங்கே இல்லை, அந்த அண்ணன் வந்து போயிட்டாங்க. சரி என்ன சொல்கிறது, குத்தியாச்சு அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை நாங்களும். திரும்ப வந்து தோடெல்லாம் கழட்டிட்டு ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் வந்து சரியாயிடுச்சு. அந்த காதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் குத்தின காது தான் இது பாப்பாவுக்கு. அழகாக குத்தியாச்சு. இப்போ சூப்பராக தோடு போட்டிருக்காங்க பாப்பா.